வணக்கம். ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம அனுச நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈனமில்லா நற்குணவான், அதாவது நல்ல குணங்களை உடையவன். இவர் எப்போவுமே நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள் இது மாதிரி உடையக்கூடிய ஒரு அமைப்புடைய ஜாதகர். தாம்பூல பிரியன், வெற்றிலை பாக்கு போடுவதில் விருப்பமுடையவராக இருப்பார். இப்போ இந்த காலத்தில் வெற்றிலை பாக்கு யார் போடுறா? நிறைய பேர் எல்லாம் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதை வாயில் வச்சு போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இந்த அனுச நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் அதுபோன்று பாக்குகளை வாயில் வைத்து கொண்டு மெல்லக்கூடியவராக இருப்பார்கள். எவரெவரும் புகழ் சதுரன், அதாவது அனைவராலும் போற்றக்கூடியவன். எந்த இடத்துல வேலை செய்தாலும் சரி, எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, இவரை அங்கு போற்றுவார்கள். நிறைய பேரை பார்க்கும்போதே வணக்கம் செலுத்துகிறதும் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அன்பான ஒரு நிகழ்ச்சியான இருக்கும். அது மாதிரி இவரை பார்க்கும் பொழுதே போற்றக்கூடிய ஒரு நபராக இவர் விளங்குவார். இனிய புத்தி உளனாம், கடவுள் பக்தி. இவர் கடவுள் பக்தி நல்லா இருக்கும். இவருக்கு நல்லா இனிமையான புத்தி, அதாவது பிறரை கெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார். இனிமையான புத்தி உடையவர், கடவுள் புத்தி உடையவர், அந்த மாதிரி சொல்கிறாப்புல. நீதிமான் தூயன், நானிலமே லாந்து திக்கும் நீதிமான் தூயன், அதாவது மக்கள் வணங்கும் நீதிமான். அதாவது ஒரு தலைவராக இருப்பாப்புல. இப்போ அரசியலெல்லாம் போனீங்கன்னா இவர் ஒரு பெரிய தலைவராக இருப்பார். இப்போ வழக்காடு மன்றத்துக்கு போனால் நீதிமானாக இருப்பார். காவல்துறைக்கு போனால் அங்கே ஒரு பெரிய அதிகாரத்தில் இருப்பார். இது மாதிரி எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கே அதிகார பதவிகள் நல்ல பலம் பெற்றவராக விளங்கக்கூடியவராக இருப்பார். அதே நேரத்தில் கடவுளுடைய பக்திமான், கடவுள் மீது நல்ல பக்தி உள்ளம் கொண்டவராக இருப்பார். எல்லா தெய்வங்களையும் வணங்கணும், அடிக்கடி கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் அவர் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நயனங்கள் சிவந்திருக்கும் நாரதி வர்சன்மானி, அதாவது இவருடைய கண்கள் எப்போவுமே சிவப்பாக காணப்படும். கண்கள் சிவந்த கண்களாக இருக்கும். அதாவது போதைக்கு அடிமையான கண்கள் மாதிரி சொக்கச்சொவேன்னு இருக்கும் ஒரு கண்களை பார்க்கும் பொழுது. அதே மாதிரி அரசாங்க விருதுகள் பெறுபவர், ஏதாவது ஒரு சாதனைகள் செய்து அரசாங்க விருதுகள் பெறுபவர். இப்போ விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் இருந்தால் அந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தால் நல்ல விருதுகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ இராணுவத்தில் இருந்தால் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து அவர் செய்த சாதனை விருது, இந்த மாதிரிலாம் விருதுகள் பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ளவராக இந்த நட்சத்திரக்காரர்கள் விளங்குவார்கள். மானநயாருக்கு இனியன், அதாவது இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீது அன்பு செலுத்துபவராகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது, அதாவது கணவன் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் மீது மிகவும் அன்பு செலுத்துபவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். மயிலழகன், மார்பழகன், அதாவது நல்லா அடர்ந்த கூந்தல். கொஞ்சம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் முடி இருங்க, ஆனால் அடர்த்தியாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். மார்பழகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அழகான தோற்றமுடைய அமைப்புள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருப்பார்கள். மாதாவை தந்தைதனை மகிழ்ந்து ரட்சித்திடுவர், பெற்றோர்களை மகிழ்ச்சியாக நடத்தக்கூடியவர்கள். தன்னுடைய தாய் தந்தை தான் நமக்கு மிக சிறந்த மனிதர்கள் என்று நினைத்து, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கடைசி வரை அவர்களை நாம் காத்தருள வேண்டும் என்று அவர்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆணை போல் வேகமுளர், இவருடைய நடையை பார்த்திங்கன்னா யானை மாதிரி. ஒன்று நடந்தால் மெதுவாக நடப்பார், இல்லைன்னா கடன்னு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவரிடத்திலே இருக்கும். நற்சொல்லன் நல்லன், இனிமையான பேசக்கூடியவன், நல்ல முறையில் பேசுபவன்,
சிறந்த பேச்சாளராக இருப்பார். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தா இப்போ பேச்சாளர், மேடை பேச்சாளர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் பேசுகிறாங்கன்னா அதில் சிறந்த பேச்சாளராக ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கக்கூடியவராக இருப்பார். ஐஸ்வர்யவான் கோபியாம் அனுடத்தானே, பெரிய செல்வந்தர். வாழ்நாளில் இருக்க செல்வங்கள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகும். நிறைய செல்வம் சேர்ப்பார். காசு, பணம், நகை, நட்டு, வைரம், வைடூரியம்னு நிறைய செல்வங்களை எல்லாம் சேர்த்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அதே மாதிரி கொடைத்தன்மையற்றவர், அதாவது பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வராது. எல்லாவற்றையும் தானே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். பிறருக்கு கொடுத்து உதவ மாட்டார் அப்படின்னு இந்த அனுச நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்படுது. அமைப்பு: மிருகம் பெண் மான், பட்சி வானம்பாடி, மரம் மகிழ மரம், ரஜ்ஜு தொடை, கணம் தேவகணம், தேவதை லட்சுமி. ஆகாத நட்சத்திரங்கள், அதாவது தொடை ரஜ்ஜு உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூசம், பூரம், அனுசம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள் தொடை ரஜ்ஜாக இருப்பதனால இது ஒன்றுக்கொன்று சேர்க்கக்கூடாது. அடுத்து ஆகாத மிருகம். இந்த நட்சத்திரம் மான். மானுக்கு நாய் ஆகாது. நாய் நட்சத்திரம் என்னென்னா மூலம், திருவாதிரை. இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் நாய் தான் மிருகம். அதனால் இது ரெண்டுமே ஆகாது. சிறந்த நட்சத்திரங்கள் ரோஹிணி, புனர்பூசம், ஆயில்யம், அஸ்தம், கேட்டை, திருவோணம், பூரட்டாதி, ரேவதி ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பெண்ணோ ஆணோ அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை நினைத்தவையெல்லாம் சாதகமாகி நடக்க ஆரம்பிக்கும். வேறு நட்சத்திரங்கள் அவ்வளவு விசேஷமில்லை. அனுச நட்சத்திர காயத்ரி மந்திரம்: ஓம் மித்ரதேயாயை வித்மகே மகாமித்ராய தீமகி தன்னோ அனுராதா பிரச்சோதயாத். இந்த நட்சத்திர காயத்ரியை நாம் தினசரி ஒரு முறையாவது சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த நட்சத்திரத்திலிருந்து வருகின்றோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி சொன்னால் தான் அன்றைய நாட்கள் நன்றாக இருக்கும் அப்படி என்பது ஒரு கருத்து. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை லட்சுமி, அந்த காயத்ரியை தினசரி ஒரு முறை நாம் சொல்ல வேண்டும். ஓம் மகாலட்சுமியை ச வித்மகி விஷ்ணு பத்னியை ச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். இதை நாம் அனுதினம் சொல்லி கொண்டு வரும் பொழுது நமக்கு செல்வங்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இது போன்று சொன்னது போல் நடந்து கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி.